ஹலோ கைஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது IndusInd பேங்க்கில் நான் 200 குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருந்தேன். 200 குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருக்கேன். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1167.33க்கு பை பண்ணியிருக்கேன். என்னோடய டேக் ப்ராஃபிட் வந்து ஒரு 8.75 அந்த ரேஞ்சில் என்னோடய டேக் ப்ராஃபிட் போட்டிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 3.45 அந்த ரேஞ்சில் வந்து வர மாதிரி என்னோடய ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:25 அந்த டைமில் ட்ரேட் எடுத்திருக்கேன். எதனால் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே வந்து என்ன ஆயிருக்குன்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. சடன்லி வந்து இது வந்து மேலே போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து செல் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 டைம் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் என்னோடய ட்ரேட் எடுத்திருக்கேன். ட்ரேட் எடுத்து நான் என்னோடய டேக் ப்ராஃபிட் எங்கே போட்டேன்னா, சேம் திருப்பியும் முன்ன மேலே போச்சுல அந்த ஹைக்கே என்னோட டேக் ப்ராஃபிட் போட்டிருந்தேன். டேக் ப்ராஃபிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து என்னாச்சுன்னா என்னோடய டேக் ப்ராஃபிட் இடம் பக்கம் வரைக்கும் போச்சு. வெறும் ஒரு 0.6 பைசே அந்த கணக்கில் தான் அது கிட்ட போயிட்டு ரீட்ரேஸ் ஆகும். நான் வந்து டேக் ப்ராஃபிட் போட்டேன்னா அந்த இடம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் பொறுமையாக. இல்லை அப்படின்னா என்னோடய டேக் ப்ராஃபிட் கிட்டாகுனா கீழே என் ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் கரெக்டாக ஒரு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். கரெக்டான இடத்துல ஒரு டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போடணும். நம்ம வந்து இப்போ வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். டே ஹை கேண்டில், டே ஹைலேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டே ஸ்லோலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹாராக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம டேக் ப்ராஃபிட் பக்கம் போயிட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிருக்குன்னா கன்சல்டேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் லாஸில் இருக்குது. ஒரு 200 to 300 லாஸில் இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். ஸ்டாப் லாஸும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லை கரெக்டாக இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி சப்போர்ட் லைனாக இருந்ததில்ல, அந்த லைனில் இருக்குது. இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள், நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கு. இன்னும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படின்றது. இப்போ நான் என்னோடய டேக் ப்ராஃபிட் இடத்துக்கு வரைக்கும் நான் போயிருக்கு. பட் ஆனாலும் நான் வந்து சரி நம்மளோட டார்கெட்டை மாற்றி நான் வந்து என்ன பண்ணலை, என்னோட ஆர்டரை வந்து நான் வந்து மாற்றிக்கல. சரி ஓகே இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அந்த இடத்துலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம். இப்போ நான் 10:25க்கு ட்ரேட் எடுத்தேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக பாருங்கள், நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பிரேக் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து எந்த ரிஸ்க் ரிவார்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்டில் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் போடணும் அப்படின்னா, லாஸ் ஆனால் ஒரு 100 rupees லாஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னும் போது நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் வந்து ஒரு 200 1 மடங்கோ இல்லைன்னா 2 மடங்கோ அந்த மாதிரி வந்து வச்சு ட்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து லாஸ் தான் அதிகமாகும். ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னும் போது எப்பயுமே அந்த என்ட்ரி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ப்ரிடிக்ட் பண்ணவும் கூடாது. எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோமோ அந்த இடத்துல விட அது ராங் சைட் போகுது அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு லாஸ் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணி எக்ஸிட் ஆகிறது தான் கரெக்டு. அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம போட்ட இடத்துலேருந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட்டாக அதுக்கு மேலே ரியாக்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. பார்ப்போம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ்,
இப்போ வந்து என்னாச்சுன்னா திருப்பி நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி பாருங்கள், நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு 58 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்ட இடத்த விட ஒரு 6 பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னா எவ்வளோ பெரிய லாஸாக இருந்திருக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா அதோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணுறது இதான் கரெக்டு. இங்கே நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன், கரெக்டாக மேலே போயிட்டு நான் ப்ராஃபிட் பக்கம் போயிட்டு ப்ராஃபிட் எடுக்கல. பட் ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்மளோட ஸ்டாப் லாஸு எந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே எடுத்து பர்ஃபெக்டாக எடுத்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளால் கண்டினியூஸாக பர்ஃபெக்டாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு புதிய வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ.